ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அண்ணனோட இந்த விஷயத்த நான் வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். ஏன் அப்படின்னா, அவர் யார்கிட்டையும் கடன் வாங்குறது அவ்வளோ விரும்ப மாட்டார். அவரே ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறப்போ, அதுவும் என் ஃப்ரெண்டோட அண்ணன்கிட்ட வாங்கினார் அப்படிங்கிறப்போ, அவருக்கும் அவங்க தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் அவர் ஃப்ரெண்டோட அண்ணன் வட்டிக்கெல்லாம் கொடுக்குறவர். அவர்கிட்டலாம் அண்ணனே சொல்லுவார், நம்ம எதுவும் வட்டிக்கெல்லாம் வாங்கக்கூடாதுடா, அதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி அவரே இது பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அதனால் வீட்டில் யாருக்கிட்டையும் நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். நான் ஏன்னு அம்மாக்கிட்டெல்லாம் நீ சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னதுக்கு, அவங்க தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்கடா, உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. நான் என் ஃப்ரெண்டுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான். அதனால தான் நான் இப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் நான் உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன்கிட்டயே வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. நாங்கள் ஒரு 1000 2000 கேட்டால் அதை குடும்பம் நடத்துறதுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு கேட்டால் நீ கணக்கு பார்ப்போம், உங்கள் ஃப்ரெண்டுங்கிறனால 50,000 பணம் வாங்கி கொடுத்துருக்குற அப்படிங்கிற மாதிரி அம்மாவை பற்றி உனக்கு தெரியும். அவர் விஷயத்த இது பண்ணிக்கிட்டாங்கன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு பேசுவாங்க. அதனால் நீ நீ இந்த விஷயத்த சொல்லாதடா அப்படின்னு. நானும் அண்ணனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் சரி ஓகேண்ணா, நான் சொல்லலை, நீ இருந்தாலும் அந்த யார்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தியோ அவன்கிட்ட பணம் வாங்குறதுக்கு நீ இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாண்டா, அவனுக்கு நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் உன் ஒய்ஃபு இதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் வாங்கினான். இப்போ நாளைக்கு தரேன் இன்றைக்கி தரேன்ட்டு 3 மாதம் ஆக போகுது. நான் தான் வட்டியை கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் ஒன்றுமே இது செய்ய முடியாத சூழ்நிலை தான். நம்ம வட்டி கொடுக்குறதுக்கு இவங்கள்ட்ட வாங்கி அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமான வட்டிக்கு வாங்கினவங்கள்ட்ட வாங்கி கம்மியாக அவர்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு வாங்கிக்கிறதுனால நான் இது பண்ணேன். அதனால் தான் இவர்கிட்ட வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இவர்கிட்ட கொஞ்சம் கம்மி வட்டிங்கிறதுனால நான் வாங்கின இடத்துல 5 பைசா வட்டி, இவர்கிட்ட 3 பைசா, அதனால தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னோடனே, சரிண்ணே நீ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு நீ வாங்குறதுக்கு பாரு அப்படின்னு சொன்னேன். நானும் வேணா வர்றேன், நம்ம 2 பேராக போனால் கண்டிப்பாக அவன் பயந்துட்டு கொடுத்துருவான், அடிக்கடி வீட்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக பயந்துட்டு கொடுத்துருவான் அப்படின்னோடனே, ஆமாண்டா நான் தான் பண்ணணும், இத்தனை வருஷம் 7 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரே ஆஃபீஸில் வேலை பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் பழக்க வழக்கத்தில் ரொம்ப அது ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணான். 2 நாளாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் தான் சரி நான் வாங்கி கொடுத்தேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சுன்ட்டு அப்படின்னோடனே, அது ஓகே தானே. இப்போ உள்ள நிலைமையை பொறுத்தவரை பணங்கிற விஷயம் எதுவுமே நம்ம ஒரு வாங்கி கொடுக்குறோன்னா நல்ல மாதிரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக தான் எதாக இருந்தாலும் அதில் உள்ள ஒரு விஷயங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, அது உண்மைதான்டா, நான் என்ன பண்ணுறது, நான் இப்படி நினச்சிக்கிட்டு நான் வாங்கி கொடுக்கல, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சிருந்தால் யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு. சரி விடு, நான் அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, நான் அம்மாக்கிட்டேலாம் எதுவும் சொல்லலை, நீயே ஏதாச்சும் உளறிடாத அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கலந்து நானும் போயிட்டேன், அண்ணனும் போயிட்டார். அதுக்கப்புறம் 2 3 நாளைக்கு அப்புறம் அண்ணன் கூப்பிட்டாரு, இது மாதிரி வாடா அவன் வீட்டுக்கு போயிட்டு வருவோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால அவன் கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பான், வா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னா, எங்கண்ணே வீடு இருக்குன்னு, இங்கே ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணணும்டா அப்படின்னோடனே, சரி ஓகேண்ணே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் அண்ணனும் கிளம்புனோம். பைக்கில் போயிட்டு அவன் வீட்டுக்கு எதுக்க நின்றுட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணோம், ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்புறம் தான் சரின்ட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா அவன் ஒய்ஃபும் மாமியார் எல்லாருமே இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னா அவன் ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னென்னு கண்டிப்பாக அவன் சொல்லியிருப்பான் அந்த மாதிரி பணம் வாங்கினோம் கொடுக்கலங்கிற மாதிரி இருந்தோடனே, அவங்களுக்கே வாங்கினேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மாமியார் நல்லபடியாக டீயெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. எங்கே மாமன் அப்படின்னோடனே, இங்கே பக்கத்தில் கடைக்கு தானே போயிருக்காரு, வந்துடுவார் அப்படின்னோடனே, அவன் அப்போ தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ இங்கேருந்து கொஞ்சம் திங்ஸு பழம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டேன், அவனுக்கு என்னடா வீட்டுக்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான் அவன்கிட்ட தனியாக பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு அழைச்சிட்டு போய், தம்பி நீ கீழே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணன் சரிம்மா நீங்கள் பார்த்துக்கங்க, நான் என்னன்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரேம்மா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபே சொன்னாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, இன்னும் ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கண்ணே, கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவாருண்ணே, நீங்கள் ஒரு அவசரத்துக்கு இது பண்ணீங்க, அது எனக்கு தெரியும், அவருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாதுண்ணே,
நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவர் அது மாதிரி ஏமாத்துகிற ஆள் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஒரு வீட்டு வாடகை இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியலண்ணே. ஒரு லோனுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோண்ணே, அது இன்னும் 1 மாதத்துல கிடச்சிரும், நாங்கள் வாங்கி தந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க.